தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. இன்றைய தலைப்பு: வேதனையில் வரும் வெற்றி. இன்றைய மிஷனரி ரிச்சர்ட் உம்ராண்ட். மண்ணில் பிறந்தது கிபி 1909 விண்ணில் சென்றது கிபி 2001. ஊர் புக்காரெஸ்ட், இஸ்தான்புல். நாடு துருக்கி. தரிசன பூமி ருமேனியா. ருமேனிய நாடு கம்யூனிச கொள்கை தலைவிரித்தாடிய சமயம் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சித்திரவாதைகளை அனுபவித்தனர். பல கிறிஸ்தவ சபைகள் கம்யூனிச ஆட்சிக்கு இணங்கி செயலற்று போயின. இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது. அச்சமயத்தில் சிங்கமென சீறி எழுந்தார் ரிச்சர்ட் உம்ராண்ட். திருச்சபையை பாதுகாக்கும் எண்ணத்திலும் மக்களை விசுவாசத்தில் நிலைக்கச் செய்யும் முயற்சியிலும் விறுவிறுப்பாக செயல்பட்டார். இரகசியமாக பாதாள ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தினார். மக்கள் கூட்டம் நிறைந்தது. உலக பயங்கள் அனைத்தும் அவர்களை உதறிவிட்டு ஓடியது. ரிச்சர்ட் ஒரு போதகராக செயல்பட்டார். மக்களுக்கு இரட்சிப்பின் நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டிருந்தார். அஞ்ஞானத்தின் கொடுமைகளும் அதிகமானது. கம்யூனிசவாதிகள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர். வீடுகள் சிதைக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் தங்க வீடின்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலை ஏற்பட்டது. 1948 ரிச்சர்ட் தம் பாதாள ஆலயத்திற்கு போகும் வழியில் திடீரென ஒரு கும்பல் ரிச்சர்டை மடக்கி பிடித்தது. 8 ஆண்டுகள் சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார். அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தியே அவரின் மனைவிக்கு சொல்லப்பட்டது. அந்நிலையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கம்யூனிசம் நல்லது, கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே நாள் முழுவதும் கேட்க வேண்டியதாயிருந்தாலும் ரிச்சர்ட் இயேசுவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாயிருந்தார். பல கொடூரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் 25 வருடங்கள் சிறை தண்டனை பெற்றார். வேத புத்தகத்தை ருமேனியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிசவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ரிச்சர்ட் தன் வாழ்நாளின் இறுதியில் இரத்த சாட்சியானார். அன்பரே, ரிச்சர்ட் உம்ராண்டை போல் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு எங்களுடைய கருவிகளாகிய சுவிசேஷங்கள், வேதாகமங்கள், இலக்கியங்கள் முதலியவைகளை கொடுங்கள். நாங்கள் மற்றவர்களை பார்த்து கொள்கிறோம் என்றார் ரிச்சர்ட் உம்ராண்ட்.